இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. இன்றைய திருப்பலியானது என் சாம்ராஜ் அவளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்திட வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய 2வது பிறந்தநாளை கொண்டாடும் நத்தானியேல் ஜோசப் ஜேம்ஸ் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆஸ்டின் மிஷேல் காட்வின் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இவருடைய அம்மா மற்றும் உறவினர்கள் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஞானசேகர் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், தீபு உடல் உள்ள நலனுக்காகவும், விரைவிலே இவரை இறைவன் தொட்டு சுகப்படுத்த வேண்டும்படியாகவும், நேற்றைய தினம் கொரோனாவினால் உயிரிழந்த அருட் சகோதரி தியோனி அவனுடைய ஆன்மீக பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கிறிஸ்டி ரோஸ் போனிஃபஸ் இவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், அருள் ஜே பாண்டியன் அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த நாளின் திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 24:16-18 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும், என்னில் நான் ஒரு ஆதரவற்றவன், ஏழை,
என் தாழ்மையையும் சுமையையும் பாரும், என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா என்று வாசிக்கின்றோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நம்முன் வைக்கிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலே, இந்த அசாதாரணமான இந்த சூழ்நிலையிலே, திக்கற்ற நிலையிலே வாழக்கூடிய நமக்கு அந்த தெய்வம்தான் துணை என்பதை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் உணர்ந்து கொண்டு, எந்த ஒரு நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை, நல்ல மனதை இறைவன் நமக்கு தர இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு செபிப்போம். நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்த பொழுது, திக்கற்ற நிலையிலே நாம் வாழ்ந்த பொழுது, நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளை பார்த்து அங்கலாய்த்திருக்கிறோம், ஆண்டவரை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம், நம்முடைய விசுவாச ஆன்மீக பயணத்திலே நாம் தளர்வுற்றிருக்கிறோம். அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாகும். இறைவா, உம்முடைய பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தோபித்து சாரா ஆகிய இருவரின் மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. அந்நாட்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம்.
வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளையின்படி ஒழுகவில்லை, உம் திருமண் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மன்னாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரினின்று என்னை விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதையும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதிலும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதிலும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்தான நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குள்ள மரபுபடி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழுமுன் கொடிய அழகையான அசுமதேயு அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்கள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்துவிட்டதாக எங்களை ஏன் தண்டிக்கின்றாய்? நீயும் அவளிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தார்கள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயரொற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலகாணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்களுக்கெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலமருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டுக்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 25. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். 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 என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை
உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீர் என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழி மரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாம்
அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? என்னில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதர்களைப் போல இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையை சார்ந்த ஒரு முதியவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வழிபாடுகள் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற பொழுது முதல் வரிசையிலே வந்து அமர்ந்திருப்பார். 10 மணி முதல் 11 மணி வரை அந்த குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை பங்கேற்பார். 11 மணிக்கு திருப்பலி முடிந்தவுடன் குணமளிக்கு வழிபாடு. 2 மணி வரை இந்த வழிபாடுகள் செல்வது வழக்கம். அவ்வாறு அவர் அந்த முதல் வரிசையிலே உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கத்தி கதறி அழுது ஜெபிப்பதை என் கண்கூடாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையிலே பார்த்து கொண்டே வந்த பொழுது ஒரு முறை அந்த பெரியவரை பார்த்து நான் கேட்டேன். ஏறக்குறைய 2 வருடங்களாக இந்த இடத்துல நான் உங்களை பார்க்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஃபாதர், நல்ல நிலைமையிலே நான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. ஆனால் என்னுடைய மகளுக்கு கடந்த 6 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. என்னதான் எவ்வளோதான் நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட என்னுடைய மகள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து பலர், குறிப்பாக என்னுடைய உறவினர்கள் மலடின்னு கூப்பிட்றாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரீயாக போக முடியலை, ஏதாவது திருமண நிகழ்வுகள் என்றால், ஏதாவது குடும்ப நிகழ்வுகள் என்றால் அவள் நான் வரல, நீங்கள் போங்க என்று சொல்லி தன்னையே தனிமைப்படுத்தி கொள்வார். நான் இந்த இடத்தினுடைய மகிமையை உணர்ந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இறைவன் என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நாங்கள் செல்லாத மருத்துவமனை கிடையாது, வாங்கி கொடுக்காத மருந்து மாத்திரைகள் கிடையாது, எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஆனால் நான் செய்த பாவங்கள், எங்களுடைய மூதாதையர் செய்த பாவங்கள் தான் எங்களுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ஜெபியுங்கள், நல்ல ஒரு பாவ சங்கத்தினம் செய்யுங்கள், ஆண்டவர் உங்களுடைய மகளை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் அந்த இடத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்தார்.
ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மகளுக்கு கடவுள் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு சாட்சிய பிள்ளையாக மாறினார். அன்புக்குரியவர்களே, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் தான் துணை. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பத்திலே 3 பேருக்கு கொரோனா தொற்றுநோய். ஒரே குடும்பத்திலே 3 பேருக்கு கொரோனா பெருந்தொற்று. என்ன பண்ணணும்னு தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை, தத்தளித்தார். அவர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்த அந்த சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி கதறி அழுதார், ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய 3 பேரையும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அவர்களை வீடு கொண்டு வந்து சேர்த்தார். இன்று ஒரு சாட்சிய மகனாக இன்றும் கடவுளுக்கு பிரமாணிக்கமான விதத்தில் ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் தான் துணை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தோபித்து நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்திலே தோபித்தின் துயரம் நிறைந்த ஒரு மன்றாட்டு, தோபித்தினுடைய அந்த துயரம் நிறைந்த மன்றாட்டானது எடுத்துரைக்கப்படுகிறது. அவர் மனம் வெதும்பி தேம்பி தேம்பி அவர் அழுகின்றார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய மன்னிப்புக்காக, ஆண்டவருடைய விடுதலைக்காக, இறை அனுபவத்திற்காக மன்றாடுகின்றார். ஆண்டவரே, இப்போதே என்னை நினைவு கூர்ந்தருளும், என் மூதாதையரின் குற்றத்திற்காக என்னை தண்டிக்காதீர். ஆண்டவரே, நாங்கள் சூறையாடப்பட்டோம், சிதறடிக்கப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம், இகழ்ச்சிக்கு ஆளானோம். ஆண்டவரே, நான் கடும் துயரிலே மூழ்கி இருக்கிறேன். உன் முகத்தை என் மீது திருப்பிக் கொள்ள தவறாதையும். துயரமான ஒரு மன்றாட்டை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் தான் துணை. தொபியா புத்தகத்தில் எடுக்கப்பட்ட இன்றைய அந்த முதல் வாசகமானது, தொபியா ஒரு பறவையின் எச்சத்தால் பார்வை இழக்கிறார். அதனால் அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களாலும் தூற்றப்படுகிறார். அவருடைய மனைவியும் அவரை தூற்றுகிறார். இதன் மத்தியிலே தொபியா கடவுளிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கின்றார். உம்முடைய நியமங்கள்படி வாழாததால் எங்களுடைய மூதாதையரை தண்டித்தீர், எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். இது இன்றைய முதல் வாசகத்துடைய முதல் பகுதியிலே தொபியாவுடைய அந்த ஜெபத்தை நான் வாசிக்க கேட்டோம். இனி முதல் வாசகத்துடைய 2வது பகுதியிலே சாராள் என்ற ஒரு பெண்மணி 7 முறை திருமணமாகியும் தீய ஆவியின் ஏவுதலால் கணவர்கள் எல்லாருமே இறக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ள எல்லாராலும் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகிற அந்த பெண்மணி, கடவுள் அந்த பெண்மணியின் ஜெபத்தை கேட்டார். அதாவது தொபியாவின் ஜெபத்தை கேட்டு பார்வையும், சாராளின் ஜெபத்தை கேட்டு தொபியாத்தின் அந்த மகன், அந்த தொபியாவுக்கு சாராவுக்கும் மனம் முடித்து வைத்து ராஃபேல் என்ற வானதூதன் மூலமாக இன்று அவருடைய ஜெபத்தை கேட்டதாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலை இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நம்மில் பல பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மருத்துவமனையிலே நாம் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறோம். அவலமான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, எங்கிருந்து நமக்கு இந்த உதவி வரும்? இந்த முதல் வாசகத்திலே ஒரு கஷ்டமான அவலமான அந்த சூழ்நிலை தொபியாவுக்கும் சாராவுக்கும் கடவுள் எவ்வாறு திக்கற்ற நிலையில் இருந்த அவர்களுக்கு கடவுள் ஒரு ஆறுதலாக தேறுதலாக இருந்தாரோ, அதே போல இந்த ஆண்டவரை நோக்கி நாம் இருக்கிற இடத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கின்றார். இதைத்தான் இன்றைய 11 பாடலாக நாம் பாடினோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன், உம்மை நம்பும் எவரும்
வெட்கம் வருவதில்லை. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் வாசிக்கிற பொழுது தாவீதின் புகழ்பா திருப்பாடல் 25, இந்த திருப்பாடலே தாவீது கடவுளை நோக்கி உண்மையே நம்பியிருக்கும் என்னை வெட்கமுறச் செய்யாதையும் உமது வழிகளை எனக்கு கற்பியும். தாவீதுக்கு எதிராக அவருடைய பகைவர்களும் துரோகிகளும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இத்தகைய சமயத்திலே தாவீது யாருடைய உதவியை நாடாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி திருப்பாடல் 121:2 அவர் தனக்கு தன் வழிகளை கற்பிக்க மன்றாடுகின்றார். அன்பாதவனே, திருப்பாடல் 32:10 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும். கடவுளில் நம்பிக்கை கொள்வோரை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும். திருப்பாடல் 112:7 வாசிக்கிறோம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவருடைய இதயம் உறுதியாக இருக்கும். எரேமியா புத்தகம் 17:7 ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடக்கூடிய இன்றைய நாளுடைய நினைவாக புனிதர்கள் புனித மஸ்லேனியூஸ் பீட்டர். இந்த 2 மறை சாட்சிகளுடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது ரோம் நகரிலே கிபி 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஒரு சிறை அதிகாரியுடைய மகளுக்கு தீய ஆவி பிடித்திருந்த பொழுது அவர்கள் அந்த அருள் அடையாளத்தால் அந்த சிறை அதிகாரியுடைய மகளை குணப்படுத்துகிறார்கள். அந்த சிறை அதிகாரி மனம் மாறுகிறார். இதை கேட்ட அந்த ரோமை நாட்டு அரசன் இவள் இருவரையும் பிடித்து சிறையில் அடைக்கிறான். அவர்கள் சிறையில் இருந்த பொழுது சிறையில் உள்ள அனைத்து கைதிகளுக்கும் இறைவார்த்தையை போதிக்கிறார்கள். இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அந்த சிறைசாலை முழுவதுமே அனைவருமே கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இதை அறிந்த அந்த அரசன் இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று அவர்களுடைய கல்லறையை அவர்களையே தோண்ட வைத்து அவருடைய தலையை அவர்களையே வெட்ட வைத்து மறை சாட்சியாக அவளை கொலை செய்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட மாறாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குள்ளே, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் தான் துணை. இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் கண்ணோக்கினார். நம்ம எல்லோருமே இந்த கஷ்டமான துயரமான இந்த சங்கடம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை சூழலே பொருளாதார நெருக்கடியை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்விலே இந்த நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏன் நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் இழந்திருக்கலாம். நம்முடைய அப்பா அம்மா, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், ஏன் நமக்கு தெரிந்த பல குருக்கள், அருள் சகோதரிகளை இழந்து ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த துயரமான சங்கடமான அவலமான இந்த சூழ்நிலை திக்கற்று போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர்தான் துணை என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்புக்குள்ளே, இந்த திக்கற்ற நிலையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய சோகமான சங்கடமான சூழ்நிலை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? இந்த நாளிலே அன்புக்குள்ளே, அந்த தொபியா சாராள் கடவுளோடு இணைந்திருந்தது போல நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை இரக்கமாக பற்றி கொண்டு ஒரு சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே.
இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்த கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாநில பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துடன் உரிய பீடத்திற்கு நாங்கள் கூண்டி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளில் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிவோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி முக்கிய உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமுனை காலத்தும் மகிழுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையிலிருந்து ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய இரு கரங்களையும் குவித்து ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனமாக நாம் செபிப்போம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ஒரு வெறுமையிலே தனிமையிலே இன்னும் சிந்து புரியாமல் தவிக்கிற இந்த சூழ்நிலை தெய்வந்தான் நமக்கு துணை. கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த தேவனால எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு ஆண்டவருடைய கரங்கள் நம்மை ஒப்பு கொடுப்போம். முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன அந்த காரியம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இது சிறப்பாக குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதிகளை, பல்வேறு விதமான தடைகளினால் திருமண தடைகளோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுளால் எல்லாமே கூடும். திக்கற்றவர்களுக்கு இந்த தெய்வமே துணை. இந்த பவுலியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கடவுள் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். கடவுள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடவே மாட்டார். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். எனவே இறைவாமை போற்றுகின்றோம். பவுலியார் கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். கடவுள் உங்களை எல்லா நலன்களால் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். பவுலியார் கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். என் அருள் உனக்கு போதும். இந்த நாளிலே கடவுள் தன்னுடைய அருளால் ஆசீரால் நம்மை நிரப்ப இருக்கிறார். திக்கற்ற நமக்கு அவர்தான் துணை. சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் நீங்க தான் எனக்கு எல்லாம். அன்று அந்த சாராள் கண்ணீர் விட்டு மனம் விரும்பி அழுதது போல நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் காணிக்கையாக்குவோம். ஆண்டவருடைய கண்ணீரை துணைத்தார், அவருடைய கண்ணீருக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க இருக்கிறார். மகனே மகளே, திக்கற்று போய் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து விட்டு நினைக்கிறாயா? இந்த நிலை மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாத. என் அருள் உனக்கு போதும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய குடும்பம் துலங்கும். உனக்கு தேவைக்கு அதிகமான வசதி வாய்ப்புகளை செழிப்பில் நான் கொடுப்பேன். நீ இழந்து போயிருக்கிற வேலையை கொடுப்பேன், நல்ல வேலையை கொடுப்பேன், நல்ல உடல் உள்ள கொடுப்பேன், நல்ல ஆயுளை கொடுப்பேன். உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய குடும்பத்தை என்னுடைய இறக்கையின் கீழ் வைத்து உன்னை நான் அழைத்து செல்வேன். நீ அஞ்சாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன். திக்கற்றவர்களுக்கு அந்த தெய்வமே துணை. திக்கற்று இருக்கிற நம் ஆண்டவரை நமக்கு துணை. இதோ இந்த பலிபீடத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். ஆண்டவர் இதோ நம் ஒருவரையும் பார்க்கிறார். கண்ணீரோடு நம்முடைய ஜெபங்களை எல்லாம் இந்த பலிபீடத்தை கொண்டு வருவோம். நம்முடைய எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கிற இடங்களிலிருந்து நம்முடைய ஜெப அதிர்வுகளை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் அவருடைய வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். திக்கற்றவர்களுக்கு இந்த தெய்வம் தாம் துணை. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருவிருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைகொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே கவலையோடு இருக்கிறீர்களா, அச்சத்தோடு இருக்கிறீர்களா, துவண்டு போயிருக்கிறீர்களா? திக்கற்ற நமக்கு இந்த ஆண்டவர் தான் நமக்கு துணை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கரங்களை மேல் உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த அந்த ஜெபத்தை சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன்
எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். அந்த வானதேவன் தந்த வாழ்வு பார், எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை, எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தெரிந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தெரிந்த தலைவன். பாரில் எங்கும் புது பாதை தந்து, அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பாதை தந்து, அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை, எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை, எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். தேடும் அன்பு தெய்வம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும்.
கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டு நம்புங்கள், கேட்டபடி உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாமாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து நனக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.